பாட்டு போலாம்.
அண்ணா கோமாளி. ஆமா ஆமா எனக்கு சொல்றேன். ஆமா பொறுமை பொறுமை. ஓய் இன்னும் ஆடருக்கு போகலையே. சாஞ்சி போச்சா படிச்சாமி இன்னொரு அரை இருந்தா ஊத்திக்கிட்டு வாங்க சாஞ்சி போயிடுவேன். நீ இருந்தா ஒரு அரை கொண்டா நானும் குடிச்சுட்டு போய் படுத்துக்கிறேன். ஆமா அடியே ஓய் இன்னைக்கு எதற்காக நாடக அரங்கேற்றம்? என்ன காரணம்? யாருக்கு அப்படி தெரியாத தெரிகிறது? இப்படி நீதிக்காக மாறி மகா மாறி இன்னும் ஸ்ரீலா ஸ்ரீ உலகத்தை காக்க பிறந்த அம்மா இன்னும் உமையவள் அவதாரத்தில் ஒரு பகுதியாக நீதி காத்த மகா மாரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஓரிரவு நாடக அரங்கேற்றம். அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் என்ன? என்னென்ன நாடகம்? 10 மணிக்கு வேலை போட்டுட்டு வந்து என்ன கேட்கற? என்ன நாடகம்? தாங்கள் சொன்னால் இந்த அடியன் சிறுவன் நான் அறிந்து கொள்வேன். அப்பா இன்னைக்கு வயிற்றுல நாடகம் நீ தான் சொல்லணும். நானே சொல்லுவேன். நீ சொல்லாம நான் சொல்லுமா? காலையில 500 எஸ்ட் வாங்கல? இல்ல காலையில 500 எஸ்ட் வாங்கவே வாங்க மாட்டேன். அடிக்கிற சொல்லுடா என்ன நாடகம்? இந்த முண்டை தூங்கிட்டு வந்து பாரு மறந்துட்டு என்ன கேட்டுட்டு பேச்ச போட்டுக்கிட்டு படுத்து தூங்குறாயா? அம்மம்மா புராணங்கள் 18. அந்த 18 புராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய வன்னிய புராணம். சரிங்க. ஆமா ஓய் 50 100 இப்பதானே 50 வாங்கினேன். பொம்பளைக்கு 100 டிஜி ஏதாவது வேணுமா? நான் தரேன். அருமை அண்ணனாகப்பட்ட சரவணன் அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக ஒரு 100 ரூபாயோ மணி மணி கரிகடா மணி மணியன் அவரும் அப்புறம் ராஜா கலா அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடை செய்துள்ளார்கள். நன்கொடை செய்த நல்ல உள்ளங்களும் இன்னும் நம்மளுடைய நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைவற்ற பேருடைய குடும்பமும் அம்மனுடைய நீதி காத்த மாரியம்மன் மகா மாரியம்மனுடைய சன்னதி எவ்வாறு ஆண்டுதோறும் வளர்கிறதோ அதுபோல அவர் குடும்பம் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாம வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். அப்படி இருந்த போதிலும் இந்த வன்னிய புராணத்தில் ருத்ர வன்னியன் பிறப்பு உண்மைதான். ருத்ர வன்னியன் பிறப்பு இல்லை என்றால் மந்திரமாலா திருமணம் இந்த நாடகத்தில் சபை முன்பதாக வந்திருக்கும் பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன உனக்கு தெரியுமா? வராது. என்ன அப்படி வளவத்தான் செய்யல
பேசாம இருக்கிற அந்த பிள்ளை எல்லாம் போவக்கார பிள்ளை போவம் வந்தா குஞ்சு கடிச்சு விடும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பார்க்க மாட்டேங்க. ஏய் என்கிட்ட வாயே பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், வாய் பேசக்கூடாது. அம்மா நான் யாரு யாரு சொல்லட்டுமா? சொல்லிட்டாங்க. அம்மா நான் பருவத ராஜன் பெற்றேன். நிறுத்துங்கள் உங்கள் சத்தத்தை. கூட்டிட்டு போல அஜாபு கடையில் போட்டை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போக வச்சு வாயாட்டிக்கு போறாங்க. என்னுடைய பெயர் நாம உனக்கு புரிந்ததா இல்லையா? ஒரு நாள் தெரியும் அம்மா. அடியே என்னுடைய பெயரோ சத்து உமையவள் பார்வதி. உமையவள் பார்வதி. அப்படி பார்வதி தேவியாக இருந்தாலும் இந்த பார்வதியை பிச்செடுத்த தாய் தந்தை. அம்மா அப்படி சக்தி உமையவள் பார்வதியாக இருந்தாலும் அம்மா நான் எப்படி பிறந்தவள்? ஆமாங்க, கருவே உருவாகி கருவோடு 1 ரூபாய்க்கு 6 சாமி போடுறக்கெல்லாம் 150 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. கருவே உருவாகி கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி. ஆமா, உருவமே ஒரு உருவ பிண்டமடா, பிண்டம் பிண்டம். ஆமா, உருவத்துல தான் இருக்கும் பிண்டம். நிறைய வார்த்து போட்டு வச்சு விற்கிறாங்க. அந்த பிண்டமே வாசி இழுத்துட நல்லா இருக்கு. வாசி இழுத்துட நல்லா இருக்கு. இழுத்து வருதா? இதே காதல கேட்க முடியல. உன் வாய்ஸ் நல்லா இருந்தாலும் அழுப்பு. வேண்டாம் வேண்டாம், இப்படி இருக்குது. ஆமாம்மா, நீ பாடவே வேண்டாம். ஒரு 10 ரூபா தான் குத்தியா நல்லா இருக்குது. அப்படியெல்லாம் நினைச்சு கூடாது. படம் உள்ள இல்ல, வாய்ஸ் நல்லா இருக்கு. காசுக்கோசம் நினைச்சிட்டு தெரியுறியா? எப்படி விட்டுல? ஆமா, கொடுத்தா கழிச்சு கொடுத்துருவேன். காசு இல்லையா? அது 10 ரூபாய்க்கு வருது. காலையில கொடுத்துருங்க. கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரிகரமாகி 10 திங்கள் 300 நாள் 3000 தசை வினாடி உன்னை போல் மற்றவர்களை போல் ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்தேன். நான் எப்படி பிறந்தவன்? ஆமா சாமி. அம்மா அங்காற்று ஒரு நாளையிலே
ஆமா